சிம்பிளா, ஹெல்தியா 5 நிமிஷத்துல நம்ம வெஜிடபிள் லெமன் ரைஸ் பண்ண போறோம். ஒரு பெர்ஃபெக்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நல்லா உதிரி உதிரியா இருக்கும். மார்னிங்லேருந்து நைட் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ரைஸை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா சோனா மசூரி. 1 கப்புக்கு நீங்கள் 2 கப் தண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு பிளேட்டில் போட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விடணும். அப்போ தான் உதிரி உதிரியாக வரும். இப்போ பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இல்லை கடலைப்பருப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுலேயே வறுத்த நிலக்கடலை, முந்திரி எல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதில் கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், வறுமிளகாய், இஞ்சி, அதுக்கப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போது காய்கறிகள் அப்படின்னா பச்சை பட்டாணி, வேக வச்ச பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ், மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அந்த கேரட்டும் பீன்ஸும் ஓரளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வதங்கினா போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றியெல்லாம் நீங்கள் வேக வைக்க வேணாம். இப்போது மிளகாய்த்தூளும் முந்திரியும் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைஸ்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட வேணாம். இப்போது நம்ம இந்த வேக வச்ச அரிசி, நீங்கள் வந்து பாசுமதி அரிசியிலேருந்து ஆரம்பித்து ஜீரா ரைஸ் கூட போட்டுக்கலாம். நம்ம இதை போட்டுட்டு முதல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது நம்ம லெமன் ரைஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அதனால லெமன் வந்து பிழிஞ்சு விடணும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே லெமனை வந்து பிழிச்சிங்க அப்படின்னா ரொம்ப கசப்பாயிடும். முதல்ல எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் லெமனை பிழிஞ்சு விடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு லெமன் எடுத்திருக்கேன். இதில் அதனோட விதைகள்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா பிழிஞ்சு விட்டுக்குங்க. இன்கேஸ் இந்த விதைகள் இதில் விழுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துடணும். இல்லைன்னா அது கசப்பாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ லோ ஃப்ளேமில் ஒரே ஒரு நிமிஷம், இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ நல்லா வந்து உதிரி உதிரியாக ரெடி ஆகிடுச்சு. நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது மட்டும்தான் லெமன் ரைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சாதம் அப்படிங்கும்போது நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தாளிக்கலாம். ஸோ இது வந்து வறுவல் இல்லைனா சிப்ஸோடு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.in வெப்சைட்டையுமே ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயுமே 8000 ரெசிபிஸ்